ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பதிவு நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நம்ம சுற்றி நேர்மறை ஆற்றல் இருக்கணும்னும் எதிர்மறை ஆற்றல் நம்ம விட்டு போகணும்னு என்பதற்காகவும் ஒரு தீப வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஒரு 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். வாசப்பெருக்கி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே பசு மாட்டுக்கும் தண்ணி வச்சுட்டேன். நிலைவாசல் முழுவதுமே பெருக்கி விட்டுட்டு நல்லா போட்டு துடைச்சிட்டேன். இந்த துடைக்கிறது திங்கக்கிழமை வியாழக்கிழமை மட்டும்தான் நான் துடைப்பேன். மற்ற நாளில் அப்படியே பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே கோலம் போட்டுருவேன். நான் 3 புள்ளி வச்சு தான் கோலம் போட ஆரம்பித்தேன். 3 தாமரை மலர்களும் அதுக்கு பக்கத்தில் விளக்குகளாக இருப்பது போல் போட்டுட்டேன். கலர் எதுவும் கொடுக்கல. அந்த காலத்தில் எல்லாம் காலையிலையும் மாலையிலையும் வாசல் பெருக்கி கோலம் போடுவாங்க. 2 வேளையுமே கோலம் போட்டுட்டு 2 வேளையுமே தீபம் ஏற்றுவாங்க. ஏன் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கோலம் போடுறதுல ஒரு ஆர்வமாக இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த காலத்தில் ஒரு வேளை கோலம் போடுறது மட்டும்தான் இப்போ நம்ம போடுறோம். ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறனாலையும் வேறு சில காரணங்களாலையும் நம்ம 2 வேளையும் வாசப்பெருக்கி கோலம் போடுறது இல்லை. அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னது எல்லாமே அறிவியலும் இருந்தது, ஆன்மீகமும் கலந்துருந்தது. ஆனால் நம்ம உடம்பு நிலையும் அப்போ கரெக்டாக இருந்தது. இது போல் வேலைகளை நம்ம செய்யும்போது நம்ம தனியாக எக்ஸசைஸ் செய்ய வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா நம்ம குனிஞ்சி நிமிர்ந்து இருக்கலையே, அதுவே நமக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி தான். வெளி வாசலையும் நம்ம நிலை வாசலையும் நம்ம க்ளீன் பண்ணி இது மாதிரி கோலம் போட்டாலே நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்டு கண்டிப்பாக இருக்கும். பெரியவங்க எப்போவுமே விசேஷம் எது செஞ்சாலும் மஞ்சளில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு இந்த வேலை எங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போல் நான் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை ரூமில் வச்சாச்சு. செவ்வாய் ஓரையில் விளக்கு ஏற்றணும்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஈஸியாக சொல்யூஷன் கிடச்சிது எனக்கு. நம்ம எடுத்த உடனே வெற்றிலை இருந்தால் தான் விளக்கு போட முடியும், நெய் தீபம் இருந்தால் தான் நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றும் போது சாதாரண ஒரு அகல் விளக்கில் தான் ஏற்றினேன். அது பழைய விளக்கில் தான் அது நான் ஏற்றினேன். நான் செவ்வாய் ஓரையில் விளக்கு ஏற்றினேன். நமக்கு டைம் தான் முக்கியம். செவ்வாய் ஓரையில் நமக்கு விளக்கு ஏற்றுறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் நெய் இருக்கா, நம்ம வெற்றிலை இருக்கான்னு நான் எதுவுமே தேடலை. எது இருக்கோ அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு நான் தீபம் ஏற்றினேன். 3 வாரம் நான் இப்படி தான் நான் விளக்கு ஏற்றினேன். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இது போல் செய்யும் பொழுதுமே அனைத்துமே நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த பூஜை செய்வதற்குரிய சூழ்நிலைகளும் பொருள்களுமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது இருந்தால் தான் இது செய்யணும், பொருள்கள் இருந்தால் தான் நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படி இல்லை. ஒரே ஒரு வெற்றிலை இருந்தால் கூட விளக்கு ஏற்றலாம். நெய் தீபம் போட முடியலனா கூட நம்ம நல்லெண்ணெயில் கூட விளக்கு ஏற்றலாம். நமக்கு டைமிங் தான் முக்கியம். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் காலையில் வர சுக்கிர ஓரையில் நம்ம கண்டிப்பாக விளக்கேற்ற முடியாது. ஏன்னா அந்த டைம் சமைக்கிற வேலை இருக்கும். மதியத்தில் வர சுக்கிர ஓரையில் நம்மளால் கண்டிப்பாக விளக்கேற்ற முடியாது. ஏன்னா அந்த டைம் சாப்பாடு நம்ம பரிமாறுற வேலையெல்லாம் இருக்கும். ஈவினிங் டைம் எனக்கு பெஸ்ட்டாக இருந்ததுனால ஈவினிங் டைம் நான் செய்ய ஆரம்பித்தேன். செஞ்சு முடிச்சுட்டு வேல் மாறல், கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் எது வேணால் நம்ம படிக்கலாம். நமக்கு எதாவது டிஃபன் வேலை இருந்தால் கூட நம்ம முடிச்சு வச்சுட்டு ஃப்ரீயாக, மைண்டு ஃப்ரீயாக, நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நாம் இந்த தீப வழிபாடு நம்ம கண்டிப்பாக செய்யலாம். நான் சாமி கும்பிடும் பொழுது பூ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் சாமி கும்பிட்ருவேன். ஏன்னா தோட்டத்தில் போவேன், பூ இருந்ததுன்னா பூ பறித்து சாமிக்கு வைப்பேன். இல்லைனாலும் நான் சாமி கும்பிட்ருவேன். அதை நெய்வேத்தியம் பொங்கல் தான் செய்யணும், இல்லை ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. சர்க்கரை எது இருக்கோ, சர்க்கரையோ கற்கண்டோ இல்லை பழமோ எதுவுமே இல்லைன்னா சாக்லேட் கூட வச்சுருந்து கூட நான் படைச்சிருவேன். வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு எல்லாத்துக்குமே எல்லா சாமிகளுக்குமே வத்தியெல்லாம் காட்டிட்டு நிலைவாசலுக்கு பாவை விளக்கு, அந்த கஜலட்சுமி விளக்கு, நிலைவாசல் படி எல்லாத்துக்குமே வத்தி காட்டிட்டேன். அந்த நிலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நம்ம வச்சுருப்போம். வாசப்படி வைக்கும்போதே அந்த உருவம் கண்டிப்பாக பதிச்சிருப்போம். அந்த தெய்வத்துக்கு இருக்கின்ற அந்த அஷ்டலட்சுமிகளிலேயே இந்த கஜலட்சுமி மட்டும்தான் செல்வத்தை நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு தன்மை. ஒவ்வொரு லட்சுமிகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். ஆனால் கஜலட்சுமிக்கு தான் செல்வத்தை நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய அந்த சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆன்மீகத்தில். அதனால் அவங்களுக்கும் அந்த தீப ஆராதனைகளும் நம்ம காட்டணும். சின்ன கோலமோ பெரிய கோலமோ எந்த கோலம் போட்டாலும் அந்த கோலத்து மேலே ஒரு விளக்கு வச்சு தீபம் ஏற்றி பாருங்கள். அந்த கோலம் பார்க்குறதுக்கு பிரகாசமாக இருக்கும். நமக்கும் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், குட் வைப்ரேஷனாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து இதோட முடியுது. என்னுடைய வீடியோஸ் பார்க்குற அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய எண்ணங்கள் தான் வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லதாகவே இருக்கட்டும். முருகனுடைய அருளால் நமக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும். செயல்கள் அனைத்துமே நமக்கு நல்லதாகவே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.